சமீப நாட்களாக ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் பாஜகன்னு ஒரு முரண்பாடு இருப்பது அப்படின்னு சொல்லி வெளியில் சூசகமாக பேசப்பட்டாலும் வெளிப்படையாக தெரிய தொடங்கியிருக்குது. இப்போ சமீபத்தில் மோகன் பகவத் வந்து போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது, தேர்தலுங்கிறது யுத்த களம் இல்லை, நீங்கள் பரஸ்பர சண்டை போட்டாலும் கூட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நாட்டு நன்மைக்காக ஒற்றுமையோடு வேலை பார்க்கணும், இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை, மக்கள் மத்தியில் இப்போ ஸ்வராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, மோடி வந்து அதை கவனிக்கலை, சொந்த ஊரில் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கவனிக்காமல் இருந்துக்கிட்டு குஜராத்தி மார்வாடி முதலாளிகளுக்கு வேலை பார்க்குறாருன்னு சொல்லி நேராக ஸ்வராஜாவே விமர்சனம் வைக்குது. இந்த பக்கமும் இவங்க வந்து பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நினைக்கிறாங்க, நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை குறித்து கவனம் செலுத்துங்க, மணிப்பூர் விவகாரத்தில் அந்த நாட்டில் கலகம் வந்து இருக்கக்கூடாது, மணிப்பூர் விவகாரத்தில் ஏன் கவனம் செலுத்தாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த கலகத்தை நிறுத்த வேண்டும், இப்படியே போச்சுன்னா நாடு என்ன ஆகிறதுக்கு மாதிரியான மோகன் பகவத்தின் கவலை. ஆக்சுவலி எங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க, எங்களை மதிங்க, நாங்கள் தான் உங்களை வழிநடத்துபவர்கள் அப்படிங்கிற ஒரு குரலாகவும், நீங்கள் எங்களுக்கு தேவையில்லைங்கிற குரல் அந்த பக்கம் இருந்து வருது. ஏழைகளின் கோபம் ஒரு கட்டத்திற்கு மேலே எல்லை மீறி போனால் ஃப்ரான்ஸில் நடந்த புரட்சி போல், ரஷ்யாவில் நடந்த புரட்சி போலவும் நடக்கும், இப்படிலாம் கூட எச்சரிச்சிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஓட்டளிக்க போயிட்டு வந்தபோது அங்கே நின்றுக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஆதரவு தேடலை, மாறாக மக்கள் சிந்தித்து நாட்டிற்கு எது நன்மையோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மே 30 17ஆம் நூற்றாண்டினுடைய ராணி ஒருத்தங்க, அவங்கள பற்றி அவங்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சின்னு சொல்லி மும்பையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு போயிட்டு, ஒரு நாட்டின் அரசன்கிற எப்படி இருக்கணும், மக்கள் மேலே வரி விதிப்பை திணிக்கக்கூடாது, நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், இது எல்லாமே மோடியை இன்னொரு வகையில் தாக்குதல் நடத்துவது அப்படின்னு தான் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இது ஒரு இடத்துல இவர் மோகன் பகவத் மட்டும் தான் சொல்கிறாருன்னா, மோகன் பகவத் மட்டும் சொல்லலை, ஆர்எஸ்எஸ் ஆதரவு இதழான இவங்க பஞ்சஜன்யாவாகட்டும் அல்லது ஆர்கனைசர் ஆகட்டும், ஸ்வராஜா ஆகட்டும், ஸ்வராஜா வந்து தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதுகிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இவங்க தோற்று போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், லோக்கல் கேடரஸை மதிக்கலை, மேலிருந்து திணிக்கப்பட்ட பாஜகக்காரங்க லோக்கல் கேடரஸை வந்து சரியாகமான வகையில் கம்யூனிகேட் பண்ணல, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, வேறு கட்சியிலேருந்து கட்சி தாவிகள் அவர்களுக்கு நிறைய சீட்டு கொடுத்ததனுடைய விளைவு, அப்புறம் சொந்த ஃபேவரட்டிசம் காரணமாக நியமிக்கப்பட்ட தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அவங்க தங்களுக்கு விருப்பமானவங்களை தேர்ந்தெடுத்தது, இப்படியான காரணம் தான் உத்தரப்பிரதேசத்தில் தோற்று போனது. மகாராஷ்டிராவில் சமூக நீதி, இடஒதுக்கீடு பறிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிஜேபி செஞ்சிடும், சமூக நீதிக்கு விரோதமாக வேலை பார்த்துரும். பாஜக வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சி, அது வந்து ஒரு பார்ப்பன பேஷ்வா பின்னணியிலிருந்து வந்த ஃபட்னாவிஸை முன்னணியில் வச்சுருக்குது. சிவாஜி ஆட்சி காலத்தில் இருந்த பந்த் அப்படிங்கிற சிவாஜிக்கு துரோகம் செய்த நபர்களுடைய சித்திரம் தான் இவர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு திராவிட ஆட்சியை மாடலாக வச்சுக்கிட்டு பார்ப்பன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு போன்ற விஷயங்களை தாக்கரே கைகொண்டார், சரியான வகையில் பிஜேபி கைகொள்ளலை அப்படிங்கிற விமர்சனத்தை அதே ஸ்வராஜாவில் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மோடி வாரணாசியில் இந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் அவர் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற விஷயங்களை செஞ்சாலும் கூட அவர் வந்து தன்னுடைய குஜராத்தி முதலாளிகளை ஊரில் கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் வாரணாசியில் மோடி ஜெயித்தது 1.5 லட்சம் வாக்கில் ஜெயித்தது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கைத்தரசே ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு 1.5 லட்சம் வாக்குகள் வந்து அங்கே உள்ள திணிக்கப்பட்டது, இல்லைன்னா இவர் தோல்வி தான், அது தோல்விக்கு சமானம்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தோட பாஜக காரியகர்த்தா உஜ்வல் குமாருங்கிற நபர் தெரிவிக்கிறார். இப்படி பல்வேறு முகங்களில் இந்த பிரச்சனைகள் வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து இப்பவும் கூட சுப்பிரமணிய சாமி வந்து அவர் 272ங்கிற அந்த மார்ஜினை தொடாமல் மோடி வந்து பிஜேபிங்கிற கட்சிக்கே துரோகம் பண்ணி பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்தாமல் என்டிஏ கூட்டணியுடைய கூட்டத்தை மட்டும் நடத்திக்கிட்டு அவர் வந்து பிரதமராக அமர்ந்திருக்கிறார். பாஜகவோட மேண்டேட் அல்லது மக்களுடைய மேண்டேட் எதுவுமே இல்லாத ஒரு பிரதமர்னு சுப்பிரமணிய சாமி விமர்சிக்கிறார். பலமாக தொடர்ச்சியாக இவர் மோடி மேலே விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது முதல் முறை நடக்குதானா, இதுக்கு முன்னாலே நடந்திருக்குது. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டை பிஜேபியில் திணிக்க முயற்சிப்பதும், பிஜேபி தொடர்ச்சியாக அந்த அதிகார மட்டத்தில் இருந்து கொண்டு அதை அனுபவிக்க பார்க்குறதுமான ஒரு போட்டி நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஃபினாமினாவுக்கு வந்துட்டால் மோடிக்கும் அதுவே நடந்திருக்குது. சமீப காலமாக சமூக வலைதளங்களில் இப்போ ஆர்எஸ்எஸ் ரைட் விங் பேச்சாளர்களை கூட மோடிக்கு வந்து அவர் 2 வருஷத்தில் அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட வலதுசாரி ஆதரவாளர்களே பேச தொடங்கினாங்க. இது எல்லாமே மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபேவரேட்டாக இல்லாமல் மெல்ல மங்கி வருகிறார் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது. இந்த பனிப்போர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும். பாஜக வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்டிஏ கூட்டணி கட்சியினரை சார்ந்திருக்கிற சூழலில் பிஜேபி ஜெயிச்சு காமிக்கணும்னு சொன்னால், களத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்வாக்கு தேவை அப்படிங்கிற நல்ல சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜேபி நட்டா எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். அதனுடைய பதிலடியாகவும் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து இந்த கலகமும் பூகமும் பாஜக கட்சிக்குள்ளே 2 செங்குத்தாக ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் வெர்சஸ்
ஆர்எஸ்எஸ்க்கு வெளியில் இருக்கிறவங்க அப்படிங்கிற முரண்பாடு முத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மோடி ஏற்கனவே 2022 தேர்தலில் யோகிக்கு எதிராக வேலை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் உண்டு. யோகிக்கும் மோடிக்குமான முரண்பாடும் அது இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவரேட்டாக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒட்டி தம்முடைய செல்வாக்குக்கு எங்கோ பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டம் மோடி ஆதரவு முகாமுக்கு இருக்குது, மோடிக்கு இருக்குது. இதை ஒட்டி மெல்ல மெல்ல காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் தலைவர். இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.